வணக்கம். தை மாதம் பிறந்து விட்டது. முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். நமக்கு இப்போது எந்த வழி பிறக்க உள்ளது என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். முதல் நாள் அன்று ஒரு பக்கம் அடுப்பில் பொங்கலோ பொங்கல் என பொங்குகிறது. மறுபக்கம் அந்த பொங்கிய பொங்கலை குடும்பத்துடன் சூரியனுக்கு படைக்கிறார்கள். மறுநாள் மாடுகளுக்கு ஒரு பக்கம் அலங்காரம் செய்து வழிபடுகிறார்கள். மறுபக்கம் தமிழரின் வீர விளையாட்டான காளையை அடக்குவதை பார்க்கிறோம். சரி, இப்போது அறுவடை வயலில் நடக்கிறது. முன்பு விவசாய தொழில் பெரும் பங்காக இருந்தது. விவசாயிகளுக்கு மாத வருமானம் கிடையாது. அறுவடை முடிந்து சந்தைப்படுத்திய பிறகே வருமானம். இதைத்தான் முன்னோர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றார்கள். இக்காலத்திற்கு இது பொருந்துவதாக இல்லை. நம்மிடம் குறைவாக உள்ள ஒன்றையே எப்பொழுதும் வழியை தேடுவோம். அதனால் இப்போது நம்மிடம் குறைந்து உள்ள மனித நேயத்தை வளர்ப்பதற்கான ஒரு வழியை இந்த மாதத்தில் அமைப்போம். என்ன, மனித நேயம் குறைந்து விட்டதா? எப்படி ஏற்பது? இதற்கு உலகை வலம் வர வேண்டாம். நமது குடும்ப அமைப்பை பார்த்தாலே புரிந்துவிடும். அதை பார்ப்போம். குடும்பத்தில் மனித நேயத்தை ஒவ்வொரு தலைமுறையிலும் எப்படி உள்ளது என்பதை பார்ப்போம். முன்பு நமது குடும்பம் என்றார்கள், தற்போது நம் குடும்பம் என்கிறார்கள், பிற்காலத்தில் என் குடும்பம் என்பார்கள். இப்படியாக மனித நேயம் குறைந்து கொண்டிருக்கிறது. நமது குடும்பம் ஒரு பெரிய குடும்பம். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பேரன் பேத்திகள் என அனைவரிடமும் மனிதநேய பரவி இருந்தது. நம் குடும்பம் சுயநலம் மேலோங்கி தனி குடித்தனமாக சென்று அப்பா, அம்மா, ஒன்றோ அல்லது இறந்த குழந்தைகளுடன் குடும்பம் சுருங்கி மனித நேயமும் சுருங்கிவிட்டது. வரும் காலத்தில் என் குடும்பம் என்று கணவன் மனைவி மட்டுமே உள்ளார்கள். குழந்தையையும் தவிர்க்கிறார்கள். மேலும் பொருளாதார அடிப்படையில் தங்களுக்குள் இது யார் குடும்பம் என்ற கேள்வி உள்ளது. மனிதநேயம் மிகவும் சுருங்கிவிட்டது. குடும்ப அமைப்பு மட்டுமா? இல்லை. இது மட்டுமல்லாமல் முதியவர்களை பராமரிப்பதிலும் மனித நேயம் குறைகிறது. அதை இப்பொழுது பார்ப்போம். நமது குடும்பத்தில் உள்ள வயது முதிர்ந்த பெற்றோர்களை அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சிறப்பாக வீட்டில் வைத்தே பார்த்து கொள்கிறார்கள். சிறந்த மனிதநேயம் உள்ளது. நம் குடும்பத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு தனியாக வாழ்கிறார்கள். நம் சிறிய வயதில் உணவு ஊட்டிய பெற்றோர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்க முடியவில்லை. மருத்துவ உதவி பொழுது மட்டும் சென்று பார்க்கிறோம். மனித நேயம் குறைந்து விட்டது. என் குடும்பத்தில் வயது முதிர்ந்த பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறோம். நம் சிறிய வயதில் மிகவும் ஆதரவாகவும் அரவணைப்பாகவும் இருந்த பெற்றோர்களுக்கு நாம் எந்த அரவணைப்பையும் வழங்க இயலவில்லை. பராமரிப்பு, மருத்துவ உதவி அனைத்தையும் முதியோர் இல்லத்தில் ஒப்படைக்கிறோம். மனிதநேயம் மிகவும் குறைந்துவிட்டது. என்ன, மனிதநேயம் குடும்பத்தில் மட்டுமா குறைந்துள்ளது? நமது சமுதாயம் மற்றும் நாட்டிலும் மிகவும் குறைந்துள்ளது. ஆம், அதற்கு யார் காரணம் என்பதை அறிவோம். மனிதநேயம் குடும்பத்தில் ஏற்பட்டால் அது ஒரு வீட்டில் ஏற்பட்டது போல், பல வீடுகளில் மனிதநேயம் ஏற்பட்டால் அது ஒரு சமுதாயத்தில் ஏற்பட்டது போல், பல சமுதாயத்தில் மனிதநேயம் வளர்ச்சியடைந்தால் அது ஒரு நாட்டில் ஏற்பட்டது போல். ஆகவே மாற்றம் நம் குடும்பத்தில் இருந்து ஏற்பட்டால் ஒரு நாடே மாற்றமடைந்து மனிதநேயமும் வளரும். மனிதநேயம் வளர்க்க சிறந்த வழி, தன்னை போல் பிறரை எண்ண வேண்டும். இதற்கு கருணை மற்றும் அன்பை வளர்க்க வேண்டும். இப்பொழுது நமக்கு வழி பிறந்து விட்டது. நாம் இதில் பயணிப்போம். மனித நேயத்திற்கு வழி பிறந்து விட்டது. Thanks for everything. Kindly subscribe. நன்றி. வேல்முருகன், ஜூபோ கேர்.